அப்படி இருந்தா கருவிலே எட்டி உழைச்சிருப்போம். உனக்கே மனசாச்சு இல்ல? நீ இந்த இங்க படிக்கிறியா? ஐயா, யார் இங்க புக் பண்ணது? நீங்க தானா? ஆல்ரெடி ஈவெண்ட் எதாவது பண்ணியிருக்காங்க நமக்கு? பண்ணது இல்லையா? ரொம்ப தங்கமான புள்ள. அதே போல் உங்களுக்கும் ரொம்ப நன்றிடா தம்பி. உண்மையிலேயே இப்படி அது வீட்டில் உள்ளே இருக்கு, வீட்டில் போய் எடுத்துக்கிறேன். இப்படி யாருமே பண்ண மாட்டாங்க தங்க. நேற்று ஃபுல்லாக உட்காந்து வெட்டணுன்றதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்களா? அதை வந்து எல்லாம் மூஞ்சி வச்சு பயமூர்த்தி. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உண்மையிலே வந்து ஏரோஸ்டிஸ் அது இது ஏவியேஷன் அண்ணா, ஏவியேஷன். அதான் இந்த ஏவியேஷன் அது வந்து உண்மையிலே அங்கே வந்தோம் இல்லை சார், 4 மணிக்கு வந்தோம். ஃப்ளைட்டுக்கு 3 மணி நேரம் முன்னாடி உட்காருவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கு வரவங்களே 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால தான் ஒரு வீடியோ ஒன்று போட்டுட்டு வந்தேன் ஜாலியாக, ஃப்ளைட்டை வாங்கிட்டு அந்த வீடியோ. ஸோ அந்த அளவு இருந்தது. உள்ளே போகிறப்பே ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் ஒரு ஃப்ளைட்டு உள்ளே போகிற ஒரு ஃபீல் இருந்தது. நீங்கள் எல்லாருமே நல்லா படித்து பைலட் ஆகிட்டு அந்த உள்ள ட்ரிங்க்ஸ் கொடுக்குற குழந்தைங்கெல்லாம் படிப்பீங்களேங்க, அதுவும் இருக்கு. ஏரோ ட்ரெஸ்ஸஸ் அவங்களும் ஏரோ ட்ரெஸ் ஏர் ஹோஸ்டஸ் ஏர் ஹோஸ்டஸ் எல்லாருமே. நீ கம்பியில் புந்தின்னு தானே வந்துட போகிற, பின்னாடி போக. நீங்கள் எல்லாமே வந்து நல்லா படித்து நீங்கள் வந்து எல்லா ஃப்ளைட்லேயும் வந்து நீங்கள் தமிழர்கள் வரணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அங்கே போனால் இப்போ நம்ம இப்போ ஒரு மதுரைக்கு போகிறோம், நம்ம எங்கே போனால் திருச்சியில் போகிறோம், நம்ம இங்கே போகிறோம், நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம், ஜாலியாக போகிறோம். அங்கே வந்து அவங்க பேசுகிறது என்னன்னே எங்களுக்கு புரியாமல் ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்ன வேணால் லாங்குவேஜ் எது வேணால் கம்யூனிகேஷனுக்காக, இப்போ எனக்கு பாருங்கள் அது பேர் கூட வராது, கம்யூனிகேஷனுக்காக நீங்கள் என்ன வேணால் எந்த லாங்குவேஜ் வேணால் எல்லாமே கற்றுங்க. தமிழை மட்டும் விட்டுறாதீங்க யாரும். தமிழ் தான் நம்மளோட வாழ்வுரிமை, அதை விட்டுறவே விட்டுறாதீங்க. தமிழ் மட்டும்தான் தெரியும். தமிழை வச்சுக்கிட்டு நான் இன்றைக்கி வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 80 கண்ட்ரிக்கு மேலே போயிட்டேன், எல்லா இடத்துக்குமே போயிட்டேன், என் பாஸ்போர்ட்டு ஃபுல்லாக. ஓகே, அதனால் எல்லாருமே நீங்கள் வந்துட்டிங்கன்னா நம்ம ஆளுங்க உங்களுக்கு தெரியும்ல ஃப்ளைட்டில். தங்கம் பாய் தங்கம், வாழ்த்துக்கள், சூப்பர், உன்னோட லிரிக்ஸ் உன்னுடைய சாங் கேட்டேன், வேறு லெவல், வாழ்த்துக்கள். நீ வந்து இன்னும் உயரத்துக்கு போயிட்டே இருச்சலாம், வாழ்த்துக்கள், நன்றி. பாய் அக்கா, லவ் யூ அக்கா. அப்படியா? நீ என்ன தங்கப்பா, இங்க பாப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாக்கா அங்கே கேபு பேமெண்ட் எக்ஸ்ட்ரா போடுறோம், அதனால தான் தங்கம் கிளம்புது. ஸோ எல்லாமே அதுதான். ஏன்னா நான் சும்மா ஜாலி ஃபன்னுக்காக இங்கிலீஷ் அப்படி இப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எல்லாமே எனக்கு ஏர்போர்ட் போகிறப்ப தான் அந்த பயம் வரும். என்னப்பா காமிச்சுட்றோம். ஸோ ஏர்போர்ட்டுக்கு வரப்போ தான் அந்த பயம் வரும். ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்க, வீசா கேட்குறாங்களா, எதை கேட்குறாங்க தெரியாது. சும்மா நம்மளை போயிட்டு வேர் ஆர் யூ அப்படின்னா அங்கே ஐ எம் கோயிங் டு ஓரளவு சொல்லுவோம். ஏர்போர்ட்டில் போயிட்டு பாஸ்போர்ட் நீட்டினோடனே சொல்லுவாங்க, சரி லேடிஸ்ட்டை போனால் தப்பிச்சுக்கலாம், நான் போயிடுவேன். அங்கே போயிட்டு பாஸ்போர்ட் நீட்டினோடனே ஐயோ என்ன கேட்குறாங்க ஏது கேட்குறாங்கன்னு எனக்கு புரியாது. ஸோ அந்த மாதிரி நீங்களாம் இல்லாமல் எல்லாத்தையும் தமிழில் அழகாக வரவேற்று வாங்கண்ணே, வாங்கக்கா, வாங்கம்மா, வாங்கப்பா அந்த மாதிரி சொல்லி எங்கே போகணும், என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்கணும். ஏன்னா நான்லாம் போயிட்டு ஃப்ளைட்டில் உட்காந்துட்டுனா சாப்பாடு எப்போ கொடுப்பாங்க என்னான்ட்டு வெயிட் பண்ணுவேன். நம்ம கேட்கலாமா வேணாவா, அதுக்கு காசு இருக்கா காசு இல்லையா எதுவுமே தெரியாது, உட்காந்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்களாம் நம்ம பசங்க நீங்களாம் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா படித்து வேறு லெவலில், அது போதும் எங்களுக்கு. இன்னொன்று நம்ம அப்பா அம்மா எல்லாருமே உங்களுக்கு தெரியும், எல்லாம் மேக்ஸிமம் மிடில் கிளாஸ்லேருந்து நம்ம எல்லாருமே வந்திருப்போம். ஸோ உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்னு உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும். இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயிலுக்கு போய் வேண்டுறது அவங்க, நான் நல்லா பரவாயில்ல என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுறது தாய் தந்தை மட்டும்தான். அப்பா அம்மாவை மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்க, அப்பா அம்மாவை சந்தோஷமாக பார்த்துங்க. ஏன்னா அவங்க வெளியில் சொல்கிறது என் பிள்ளை இவ்வளோ படிச்சிருக்கு, என் பிள்ளை வந்து
இங்கே ஒர்க் பண்ணுது, என் பிள்ளை பைலட்டு, என் பிள்ளை இங்கே ஏர்போர்ட்டில் இருக்க, அதெல்லாம் சொல்கிறதே அவங்களுக்கு பெருமை. ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா படித்து வேறு லெவலில் வரணும், அதுதான் என்னோடய ஆசையும். நல்லா படித்து எல்லாம் வாங்கத்தவங்க ஏர்போர்ட் இந்தியா எல்லா ஊர் ஃபாரினில் எல்லா இடத்துலையும் நீங்கள் எல்லாம் வேலை செய்யணும், அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். சூப்பர். நெக்ஸ்ட் டைம் ஈவெண்ட் புக் பண்ணுறோமே யோசிச்சு புக் பண்ணுங்கள். நம்ம சூப்பர் இல்லை இல்லைம்மா, இது என்னடா தங்க டான்ஸ் ஆடுற? ஏய் நல்லா பண்ணுறேன்னு சொல்கிறேன், சூப்பராக பண்ணுற. நல்லா பண்ணலாங்க தங்கம், கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலான்றியோ? அங்கே சொல்கிறத வாங்கி சொல்கிறேன், உண்மையிலே சூப்பராக பண்ணாங்க பாருங்கள். இவ்வளோ தூரம், ஏன்னா சின்ன நீங்கள் நல்லா பார்த்துக்க, சின்ன பீப்பிலேருந்து தான் சவுண்ட் அவ்வளோ வரும். அந்தளவு நீ வந்து அவ்வளோ அழகாக இப்படி இருக்க. பட் பாரு, உன்னோட வாய்ஸ் எல்லாரையும் எனர்ஜியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நீ எப்படி பண்ணுறல, அதுவே பெரிய விஷயம். வாழ்த்துக்கள், சூப்பராக பண்ணுற. அதை தான் சொல்கிறேன், நல்லா பண்ணுற. ஆனா ஒரு கொஸ்டின் வாங்கண்ணா. கேளுமா. ஆனா ஒரு 2-3 கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, குக் வித் கோமாளியில் ஒரு சீசன்லையுமே நான் வந்தால் தான் நீங்கள் குக் வித் கோமாளி சீசனே பண்ணணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, இல்லைனா நீங்கள் பண்ணவே கூடாது அப்படின்னீங்களா? அப்படியே சொன்னோடனே கேட்டுட்டு பேமெண்ட்டை கொடுத்து தான் கூட்டுவாங்க விஜய் டிவியில். ஓகே, செகண்ட் கொஸ்டின் அண்ணா, நம்ம சென்னை வெயிலை பற்றி என்னன்னா நினைக்கிறீங்க? பாருங்க, சென்னை வெயிலை பற்றி வெயிலுன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஆனால் கிரிஞ்சா ஆன்சர் பண்ணக்கூடாது, இவ்வளோ வெயில் அடிக்குது. சொன்னது அந்த தம்பி, நான் அதை வாங்கி சொன்னப்ப என்னை சொல்லுங்க, நல்லா இளநீ குடிங்கப்பா தம்பிகளா, தண்ணி குடிங்கப்பா, நல்ல ஃப்ரூட் ஜூஸ் குடிங்கப்பா, அந்த மாதிரி எனர்ஜி மோட்டிவேட் பண்ணுங்க மக்களை. மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கலாமா? இப்போ நிறைய பண்ணலாம். இளநீ குடிங்க, தண்ணி குடிங்க. வெயிலில் வந்து பசங்கள்லாம் போய் நல்லா ஜில்லுன்னு ஜூஸ் குடிங்க. ஸோ எல்லாமே அதை இது பண்ணுங்க, புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின், வெயிலில் நீ போவாத இனிமேட்டு, ஏன்னா வெயிலில் போக உனக்கு ஒரு மாதிரி ஆகுது. சொல்லு அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், நீங்க ரொம்ப நாட்டியா இல்லைன்னா உங்க குட்டி பாப்பா ரொம்ப நாட்டியா? ஏன்னா 2 பேருமே ரொம்ப நாட்டியா இருக்கீங்க. பாவம் உங்க வைஃப் கஷ்டப்பட்டு உங்க 2 பேரும். நாட்டினா என்னன்னு என்கிட்ட சொல்லு பாட்டி, அப்புறம் நான் சொல்றேன். நாட்டினா ரொம்ப சேட்டை பண்றது. சேட்டை வந்து என் பொண்ணு தான் பயங்கரமான. நீங்கள் என்ன சொல்லுங்கள், அவள் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு அதை சொல்கிறேன். நீங்கள் இப்போ வீட்டில் எல்லாம் என்ன பண்ணுங்கள், இப்போ அடுத்த தலைமுறை எல்லாருமே வீட்டில் தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்க கூடலாம் நல்லா பேசி எல்லாமே வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருங்க. என் பொண்ணுக்கு இப்போ 2.25 வயசு ஆகுது, 4 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கா இது வரையும் வீட்டில். ஸோ அவங்க கையில் ஃபோன் கிடையாது. அவங்களுக்கு சாப்பாடு எதாவது ஊட்டினா கூட வெளியில் வந்து தான், ஆடு மாடு வெளியில் தான் ஊட்டுவோம். எங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்க கூட வளர்கிறதுனால குழந்தை வந்து இப்போ 2.25 வயசில் எல்லாமே பேச, உடம்புல இருக்க 10 பார்ட்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஃபுல்லாக சொல்லுவாங்க. அனிமல்ஸ் 10 சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த ஃபோன் உங்கள் வீட்டில் கொடுக்குறதில்ல. நீங்களும் உங்கள் வீட்டில் பக்கத்தில் அக்கா தங்கச்சி குழந்தைங்க அந்த மாதிரி இருப்பாங்க, அவங்கள்ட்டலாம் வந்து ஃபோன் யூஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா குழந்தைங்க வந்து அதோட மூளை வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாருமே ஃபோனில் முழிக்கல வேணாம். நம்மளே பாருங்களேன், நிறைய சொல்லிடுவோம், பட் அந்த ஃபோன் ரீல்ஸாக பார்த்துட்டு இருப்போம், நிறைய விஷயங்கள் அதனால் கம்மியாகுது. ஸோ எல்லாருமே நல்லா படிங்க, புக்ஸு படிங்க. எல்லாருமே ஃபோனை கொஞ்சம் யூஸ் பண்ணுற கம்மி பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருப்பாங்க. லாஸ்ட் கொஸ்டின் கேட்டுலாமா? கடைசி கொஸ்டின் அண்ணா, உங்கள் ஓட்டு யாருக்குண்ணா? ஓட்டுன்றது வந்து நம்மளோட உரிமை. நம்ம உரிமையை யாருக்காக விட்டு கொடுத்துறாதீங்க. 23ஆம் தேதி எல்லாருக்கும் ஓட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஓட்டு போடுங்க. இவளுக்கு காதுமே கேட்கல, அதனால முதல்ல நீ போய் ஓட்டு போட்டுன்னு சொல்லி நாங்களாம் போய் போடுறோம். 23 தான் சொல்றேன், ஏப்ரல் 23 ஓட்டு உரிமை விட்டுறாதீங்க. எல்லாரும் ஓட்டு போடுங்க, அது உங்க கையில இருக்கு. நாங்க போடுறோம், நீங்க சொல்லுங்க யாருக்கு போட போறீங்க. அததான் சொன்ன தங்க, ஓட்டுன்றது உரிமை. என் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் போடுறேன், நீங்களும் போய் போடுங்க. ஓகே, நன்றி. Thank you na, thank you. Can we give him a round of applause guys? Thank you so much. இசைவாணி, கானா சிங்கர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. என்ன விஷயம்னா, பெண்கள், நான் என்னோட ஸ்டைலே பேசிக்கிறேன், பெண்கள் வந்து படிக்கவே கூடாதுன்ற காலத்துல தொடங்கி இன்னைக்கு பிடிச்ச படிப்பு வரைக்கும் நீங்க படிக்கிறீங்கன்றது ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை தாண்டி வந்தது. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை.
ஸோ கேர்ள்ஸ் எல்லாம் உங்களுக்காக நீங்களே கிளாப் பண்ணிக்கோங்க. And